69 பொய்யிலே ஒன்றாயிப்பாங்க, உண்மையிலே ஒரே மாதிரி இருப்பாங்க. யாரு? யூதர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு தெரியும் பிரபல்யமான ஒரு யூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். யார் அந்த யூதர்? அப்துல்லா இப்னு சல்லாம். அவர் என்ன செய்தார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த நேரத்தில் யூதர்கள் வராங்க. யூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. வந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு சல்லாம் சொல்றாரு, யூதர்கள் சரியான பொய் சொல்லக்கூடிய சமுதாயம், எனது இஸ்லாத்தை மறைச்சிருங்க, மறைச்சிட்டு அவங்ககிட்ட கேளுங்க, என்னைய பத்தி கேளுங்கன்றாங்க. என்னைய பற்றி கேளுங்கள் அப்படின்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் அவங்க வந்த நேரத்தில் எப்படி கேட்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் கேட்கிறார்கள், நீங்க அப்துல்லா இப்னு சல்லாமை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஹைருனா எங்களிலேயே மிகவும் சிறந்தவர், வபுனு ஹைரினா சிறந்தவருடைய பிள்ளை அவர், அவங்கள மிக முக்கியமான இடத்துல இருந்தார் அவர், சிறந்தவருடைய பிள்ளை அவர். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃபரஐதும் இன் அஸ்லம, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நீங்க என்ன சொல்வீர்கள்? காலு அஆதஹுல்லாஹு மின் ஸாலிக், அல்லாஹ் அவரை பாதுகாப்பானா, அல்லாஹ் அவரை பாதுகாப்பான. இந்த செய்தி பெரிய ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா? யூதர்கள் யார் மீது சத்தியம் பண்ணுவாங்க? அல்லாஹ்வின் மீது என்ன செய்வாங்க? சத்தியம் பண்ணுவாங்க. ஆனா பூமி எடுக்கணும்னா, நிலத்தை எடுக்கணும்னா அந்த சத்தியத்தை பண்ணி என்ன செஞ்சிருவாங்க? எடுத்துட்டு போயிடுவாங்கிறதுக்காக அஆதஹுல்லாஹு மின்ஹு, அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக அப்படின்றாங்க. ஃபஹரஜ அப்துல்லா இப்னு சல்லாம், அப்துல்லா இப்னு சல்லாம் அந்த சொன்னோனே வெளியே வந்தாரு. ரசூலுல்லாஹி பின்கால இருந்து வெளியே வந்து சொன்னாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொன்னார். சொன்ன உடனேயே ஷர்ருனா வபுனு ஷர்ரினா, இந்த ஆளை போல ஒரு மோசமானவன் நம்ம பார்த்ததே இல்லை, மோசமானவருடைய பிள்ளை அப்படி என்று சொல்லி அவரை விமர்சித்த நேரத்தில் அப்துல்லா இப்னு சல்லாம் ரசூலுல்லாஹ்கிட்ட சொன்னாங்க, ஹாதல்லதி குன்து அகாஃபு மின்ஹும் யா ரசூலுல்லாஹ், இதுதான் நாங்க பயந்தோம், இதுதான் நாங்க பயந்த விஷயம் அப்படின்னு என்ன செய்தார்கள்? சொன்னார்கிட்ட பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நினைத்து பாருங்கள், இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களாக இவர்கள் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். அதாவது இன்னொரு இவருடைய சதியுடைய இந்த உச்சகட்டத்துடைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு இன்னும் சில செய்திகளை பாருங்கள். எந்த அளவுக்கு இவர்கள் மக்களுடையவர்களாகவும் இந்த மாதிரியான சிந்தனை போக்கூடியவர்களாகவும், அதாவது செயல்திறனியற்றவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் என்பதற்கு பலவிதமான ஆதாரத்தை நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? ஒரு பெண்மணி, யூத பெண்மணி சாப்பாடு கூப்பிடுறாங்க, உணவு ஆட்டில் என்ன செஞ்சாங்க? விஷம் கலந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைத்தார்கள். அப்படி விஷம் கலந்து வைத்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் அழைத்து விசாரிக்கிறார்கள், இந்த மாதிரி ஏன் செஞ்சீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுக்கு அந்த சமுதாயம் சொன்ன பதில பாருங்க, எவ்வளவு சதியான பதில்னு பாருங்க. அந்த பதில் உடனடியாக வருது அவங்களுக்கு. அப்படின்னா என்ன? மத்பூன், அது அவங்கள்ட்ட இயல்புல என்ன செய்யுது? அது இருக்குதுன்னு அர்த்தம். எப்படி கேட்கிறாங்க? ரசூலுல்லாஹ் அழைச்சு கேட்கிறாங்க, இங்க உள்ள எல்லா யூதர்களையும் அழைச்சு கேட்கிறாங்க, இன்னி சாயிலுக்கும் அன் ஷைஇன் ஃபஹல் அன்தும் சாதிகிய ஃபீஹி, சாதிகியன், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், உண்மை சொல்லுவீங்களான்னு கேட்கிறாங்க. ஒரு விஷயம் கேட்பேன், உண்மை சொல்லுவீர்களா? அப்ப சொல்றாங்க, காலு நாம், உண்மை சொல்லுவோம், உண்மை என்ன செய்வோம்? நம்ம சொல்லுவோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மன் அபூக்கும், உங்களோட தந்தை யாரு அப்படின்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறமையானவர் தானே. மன் அபூக்கும் அழைச்சது ரசூலுல்லாஹ் இன்னொரு அம்சம் விசாரிக்க ஆரம்பத்தில் கேட்கிறாங்க, மன் அபூக்கும், உங்களோட தந்தை யார்? காலு ஃபுலான், இன்னால்னு சொன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்ன, கதபத்தும், பொய் சொல்றீங்க, நாங்க பல் அபூக்கும் ஃபுலான், உங்களது தந்தை இந்த நபர் தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருந்த கோத்திரத்துடைய தலைவர் தந்தையை சொல்றாங்க. சொல்லிட்டு உடனே காலு சதக்த, உண்மை சொன்னீங்க. ரசூலுல்லாஹ் யாரு? யூதர்கள். உடனே உண்மை சொன்னீங்க. நம்மளுக்கு என்ன உணர்வு வரும்? உடனே ஏற்றுக்கொள்ற சமுதாயம். சரியா? காலு சதக், உண்மை சொன்னீர்கள் அப்படின்றார்கள். ஃபஹல் அன்தும் சாதிகியான் ஷைஇன் சஅல்துன், சரி நான் இதுக்கு பிறகு ஒரு கேள்வி கேட்பேன், உண்மை சொல்லுவீங்களா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ஃபகாலு நஅம் யா அபுல் காசிம், அபுல் காசிமே நாங்க உண்மைதான் சொல்லுவோம், நாங்க உண்மைதான். ஏற்கனவே பொய் சொன்னு வெக்கமே இருக்காது. அடுத்த செகண்ட் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அது ஒரு திறமை. தெரியும், இது நம்ம புரிஞ்சுக்கணும், அது ஒரு திறமை. நம்ம சும்மா உடனடியாக வெக்கம் வருமே, அது இல்லாம அதே மாதிரி அப்படி ரிப்பீட் பண்றது இருக்குது, அது அவங்கள்ட்ட உள்ள ஒரு திறமை. மற்றவன ஆச்சரியப்பட்டு போற அளவுக்கு உள்ள திறமை அது. அப்ப கேட்கிறாங்க, மறுபடியும் உண்மை சொல்லுவீங்களான்னு கேட்கிறாங்க. ஃபகாலு நாம் யா அபுல் காசிம் என்று சொல்லிட்டு விளக்கம் சொன்னாங்க. வ இன் கதப்னா, நம்ம பொய் சொன்னோம்டா எப்படி நம்ம தந்தை விஷயத்தை பொய் சொன்னோமோ அது மாதிரி உங்களுக்கு விளங்கி இருந்தானே தாங்க. தந்தை விஷயத்தை பொய் சொன்னோம் தானே, அது உங்களுக்கு விளங்கிச்சு தானே, அது மாதிரி விளங்கிற அல்லாஹ்வை தூதரே, நாங்க உண்மைதான் என்ன செய்வோம்? சொல்லுவோம் அப்படின்றாங்க. ஃபகால் லஹு மன் அஹ்லுன் நார், நரகவாசிகள் யாருன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். நரகவாசிகள் யார்? மறுமையில நரகத்தை யார் தங்குவாங்க? காலு நகூனு ஃபீஹா யஸீரன் சும்ம தக்லுஃபூன ஃபீஹா, நாங்க ஆரம்பமா நரகத்துக்கு போவோம், நரகத்தில் தண்டிக்கப்படுவோம், கொஞ்ச நாளைக்கு பின்னால் நல்லா எங்களை வெளியெடுத்துருவான், பூரா உங்களே போடுவான்டா. யாரு? முஸ்லிம்களை
உங்களே அல்லாஹ் தஆலா நரகத்துல என்ன செய்வாங்க போடுவாங்க. எவ்வளவு நியாயமா விளங்குற மாதிரி என்ன செய்றாங்க பேசுறாங்க. நாங்க நரகத்துக்கு போறோம்னு முதல்ல சொல்லிட்டாங்க, சொல்லி அங்க கொஞ்சம் காலம் இருப்போம், பின்னர் வெளியே வந்துரும், அதுக்கு பின்னால நீங்க போவீங்க அப்படின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க இஹ்ஸஉ ஃபீஹா, அதில் நாசமடையுங்கள், நாங்க நரகத்துல நாசமடையுங்கள், வல்லாஹி லா நஹ்லுஃபுக்கும் ஃபீஹா அபதன், ஒரு நாள் உங்களுக்கு பின்னால் நாங்க அதுக்கு வரமாட்டோம், ஒரு நாளும் அதுக்கு பின்னால் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சும்மா கால் ரெண்டா போய் சொன்னாங்களா. மூணா ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க ஹல் அன்தும் சாதிகிய அன் ஷைஇன் சஅல்துக்கும் அன், இதுக்கு பிறகு நான் ஒன்று கேட்பேன், உண்மை சொல்வீர்களா? இப்பொழுது நான் ஒன்றை கேட்பேன், அதில் இதற்கு பிறகு என்ற வார்த்தை வரல, அந்த தர்த்தீப் அதுதான் சரியா. இதுக்கு பின்னால் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேன், அதாவது நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபகாலு நஅம் யா அபல் காசிம், அவங்க சொல்றாங்க நாங்கள் உண்மை உரைப்போம். ஹல் ஜஅல்தும் ஃபீ ஹாதிஹி ஷாத்தி சும்மா, ஆட்டுல நஞ்சு கலந்தீங்களான்னு கேட்டாங்க. சொல்லுவாங்க மூணாவது கேட்டா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க ஆட்டுல நஞ்சு கலந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. காலு நஅம், கலந்தோம். எப்படி உண்மை சொன்னாங்க, காலு நஅம், நாங்க கலந்தோம் அப்படின்னா. மா ஹமலக்கும் அலா தாலிக், ஏத்துக்கிட்டாங்க, கொலைசைய ட்ரை பண்ண வேண்டிய, ஏன் செஞ்சீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. காலு அரதனா இன் குன்த காதிபன் நஸ்தரி வ இன் குன்த நபியன் லம் யதுர்ரக், பதில பாருங்க, நீங்க பொய்யராக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன செஞ்சிருவோம், நீங்க மௌத்தாகிருவீங்க, இந்த சமுதாயமே நிம்மதி பெற்றும். பொய் நபியை என்ன செஞ்சிட்டோம், கொண்டுட்டோம் அப்படின்னா அடுத்த பதில் என்ன வரணும், உண்மையான நபியா இருந்தா நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா சொல்லணும். அப்படி சொல்லல, உண்மையான நபியாக இருந்தா உங்களை பாதிக்காதுன்றா. எப்படி உண்மையான நபியாக இருந்தால் அந்த நஞ்சு உங்களை பாதிக்காது. அப்ப இதுக்கான நஞ்சு வச்சீங்க, எப்படி சொல்லணும் அதை, பொய்யான நபியாக இருந்தால் நாங்கெல்லாம் நிம்மதி அடைந்து விடுவோம், இல்லை என்றால் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வோம் தானே சொல்லணும். ஒரு நாள் யூதர்களுடைய வரலாற்றில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துடைய காலத்தில் இருந்ததை ஏற்றுக்கல, இப்படி சொல்லுவார்களே தவிர ஒரு நாள் அவர் என்ன செய்ய மாட்டார்கள், சொல்ல மாட்டார்கள். அப்ப பொய்யா இருந்தா நீங்க மௌத்தாகிடுவீங்க, இல்லை என்றா உங்களை அது பாதிக்காது அப்படின்னு பதில் சொன்னார்கள். அப்படி என்றால் உலகத்திலே மிக சிறந்த தூதர், வகி இறங்கக்கூடிய ஒரு தூதரிடத்திலேயே வார்த்தை ஜாலங்கள் இவ்வளவு செய்வார்களாக இருந்தால், இன்றைக்குள்ள ஒப்பந்தங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல எதெல்லாம் எப்படி செய்யலாம் நினைச்சு பாருங்க பாவம். அன்புள்ள சகோதரர்களே, எவ்வளவு வார்த்தை ஜாலங்கள் செய்ய வாய்ப்புண்டு, என்னென்ன நோக்கத்துல எல்லாம் செய்ய வாய்ப்புண்டு. சும்மா நம்ம யுத்தம் செய்ய மாட்டோம் ஒரு ஒப்பந்தம் போட்டா உண்மை சொல்றாங்க அர்த்தமா, நிலத்தையே திருடுவான்றார் நபித்தோழர் சொல்றாரு. அப்ப சாதாரண நிலத்தை திருடுவான இந்த மாதிரி வரலாறு ரெண்டு பேர்ல சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் என்ன செய்வான்னு நினைத்து பாருங்க. அந்த மாதிரியான சதிக்குடம் பிடித்தவர்கள் தான் யூதர்கள், கோழைகள். தங்களை பற்றிய அச்ச உணர்வை மக்களுக்கு மத்தியில் என்ன செய்வார்கள், ஏற்படுத்துவார்களே தவிர உண்மையில் வீரர்கள் அல்ல என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக இன்னொரு சில செய்கிறேன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். எப்பொழுதும் சிந்தித்து மார்க்க ரீதியான விஷயங்களில் பொய் சொல்லக்கூடியவர்கள், கூட்டக்கூடியவர்கள், குறைக்கக்கூடியவர்கள், இப்பொழுது அவர்கள் யூத மதம் என்று சொல்லி இந்த சமுதாயத்திலே சொல்லி இருக்கக்கூடிய அந்த மத அறிமுகம் என்பது திரித்து மத குருமார்களால் உருவாக்கப்பட்ட ஒரு, அதாவது மேடப்பட்டு சொல்வார்களே அப்படி செய்யப்பட்ட ஒரு அம்சம் தான் என்னது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னால், அதாவது ரெண்டு பேர் யூதர்களுக்கு மத்தியில் விபச்சாரம் செஞ்சிட்டாங்க, ஒரு ஆணு பெண்ணு விபச்சாரம் செஞ்சிட்டாங்க. வழக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ரசூலுல்லாஹ் ஆட்சியில் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வழக்கு வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா தஜிதுன ஃபித் தௌராத், தௌராத்ல நீங்க ஃபீ ஷஅனி ரஜம், கல்லறிந்து கொள்ளல் சம்பந்தமா என்ன வாசிக்கிறீங்க, என்ன ஓதுறீங்க? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, குர்ஆன்ல கேட்டாங்க, குர்ஆன்ல கேட்கல. இவ்வளவு ஒரு சும்மா நினைச்சு பாருங்க, ஒரு ஆட்சியாளர் உங்களுடைய வேத புத்தகத்தில் என்ன தீர்ப்பிருக்கப்பான்னு கேட்டா அந்த சமுதாயம் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அங்கே இந்த யூதர்கள் யோசிப்பாங்க. இந்த யூதர் என்ன செய்வாங்க தெரியுமா, உடனே சந்தோஷப்பட மாட்டாங்க. உடனே உணர்ச்சி வசப்படாத ஒரு சமுதாயம் யாரு, யூதர்கள் தான். எப்பயும் சதி உள்ள உணர்ச்சி வசப்பட மாட்டான். பாத்தீங்களா, சதி உள்ளவன் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட மாட்டான். ஏன், அகப்படுறது உணர்ச்சி வசத்துல தான். அந்த சிந்தனை அவர்கிட்ட இருக்கு. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிற உங்களோட வேதத்துல என்ன, அதுக்கேற்ற மாதிரி தண்டனை கொடுக்க கேட்கிறார்கள். வகாலு நஃப்லஹும் வ யுஜ்லதூன், அவங்களை அவமானப்படுத்துவோம், கசையடி அடிப்போம் அப்படின்றாங்க. எப்படி, அவர்களை அவமானப்படுத்துவோம், கேவலப்படுத்துவோம், கசையடி அடிப்போம் அப்படின்றாங்க. வகால அப்துல்லா இப்னு சல்லாம், அப்துல்லா இப்னு சல்லாம் இருக்கிறாங்க, ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்தவர், யூத மத குரு. அவர் சொல்றாரு, கதப்து, பொய் சொல்றீங்கன்றாரு. அவர் என்ன சொன்னாரு, பொய் சொல்றீங்க, அப்படி எதுவும் இல்ல. இன்ன ஃபீஹர் ரஜும், கல்லறிந்து கொள்ளல் தௌராத்திலே உண்டு என்றார். கல்லறிந்து கொள்ளல் தௌராத்திலே உண்டு அப்படி என்று சொல்லிட்டு அப்ப தௌராத்தை கொண்டாடு, பெரிய ஏடா தானே இருக்கும், ஏடா கொண்டு வச்சு அவங்க ஒரு ஆள் வாசிக்கிறாங்க, ஹீப்ரூல வாசிக்கணும். பரக்கத் இப்னு நௌஃபல் மாதிரி ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி ஒரு சிலர் தான் என்ன செஞ்சாங்க,
எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். மற்றவங்க நம்ம ஹீப்ரூல வாசிக்கணும். வாசிக்கிற நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா ஒருவர் அப்படி வாசிக்கிறாரு. ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, இப்படி வாசிக்கிற நேரத்தில் நம்ம புத்தகத்தை கை வச்சு தானே வாசிக்கணும். எங்க ரஜிமுடைய வசனம் வருதோ, கல்லறிந்து கொள்ளல் வசனம் வருதோ, அந்த இடத்துல கையை வச்சு என்ன செய்யறாங்க, வாசிக்கிறாங்க. அந்த சப்ஜெக்ட் தான் வாசிக்கிறாங்க. எங்க கை இருக்குது, அந்த ரஜிமுடைய இடத்துல கை இருக்குது. கல்லறிந்து கொள்ளல் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் விரல் என்ன செஞ்சது, மறைச்சிக்கன்னு என்ன செய்யறாங்க, அதை வாசிக்கிறீங்க. அப்ப அப்துல்லா இப்னு சொல்ல இர்ஃபா, கையை தூக்குங்கண்டாரு. அந்த கை என்ன செய்ய, தூக்குங்கண்டார். அப்துல்லா இப்னு சலாம் தூக்கினாரு. அந்த இடத்தில் ஆயத்துர் ரஜும் இருந்தது. உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா, முகமது உண்மை சொல்லிட்டாரு அப்படின்னா, முகமது உண்மை சொல்லிட்டாரு அப்படின்னாங்க. சுப்ஹானல்லாஹ், பாருங்க. ஃபகாலு சதக முஹம்மத், முகமது உண்மை சொல்லிட்டாரு, இந்த தண்டனையை கொடுத்தா ஆகணும்ட்டான். என்ற அளவுக்கு சதி மூலம் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி எடுப்பார்கள். அகப்படுற கட்டம் வந்தா ஏற்றுக்கொண்டு தங்கள் நல்ல தன்மையை நிரூபித்துக் கொள்வார்கள். ரெண்டு இடத்துலையும் தப்ப மாட்ட மாட்டாங்க. இரண்டு இடத்திலையும் ஜோன் கென்னடியை கொண்டது அது, பாராட்டு பெற்றது யாரு, அவர்கள் தான். கொன்றதும் அவர்கள். தலைவரை கொண்டு விட்டார்கள், தற்கொலை செஞ்சா வந்தான் யாரு, அப்படி நினைச்சு பாருங்க. ரெண்டே நினைச்சு பாருங்க. ஒரு ஆளை கொண்டுட்டு இந்த சமுதாயத்துல தான் கொண்டிருப்பாங்கன்னு விசாரணை வருவதற்கு முன்னால தலைவரை கொண்டு விட்டார்கள், அந்த சமுதாயத்தில் 4 பேர் தற்கொலை செஞ்சாங்கன்னு வைங்களேன், மக்கள்கிட்ட என்ன வரும், இப்படி ஒரு சிறுபான்மையா இருந்து கொண்டு இவ்வளவு ஒரு பற்றோட தலைவரோடு இருக்கிறாங்களா செய்தி பரவுமா இல்லையா? யூதர்களுடைய சிந்தனை போக்கு எப்படி, எந்த அளவுக்கு என்றால், பிரபல்யமான முஸ்லிம்களோட சிந்தனை போக்கு அவ்வளவு வித்தியாசம் சொல்றேன். எல்லாரையும் சொல்லல, ஒரு அளவு. உதாரணமா இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு பெரிய சஞ்சிகை இருக்குன்னு வைக்கிறேன், அந்த சஞ்சிகை இழுத்து மூடப்பட்டேன்டா முஸ்லிம் அல்லாஹு அக்பர் சந்தோஷப்படுவாங்க தானே, அவன் சந்தோஷப்பட மாட்டான். இழுத்து மூடப்படுற கட்டம் கேள்விப்பட்டு அவன் முதலா போவான். ஏன் மூட போறாய், நடத்து, நான் தாரேன் பண்ணல, என்ன நீ நடத்து, நான் இன்வெஸ்ட் பண்றேன். எந்த சஞ்சிகையில அந்த சமுதாயத்துக்கு எதிராக வந்ததோ எதுவும் அதுல வராது. அட்லீஸ்ட் என்ன செய்யாது, எதுவும் அதுல வராது. அப்படியே வந்தால் ஆதரவான விஷயங்கள் என்ன செய்யும், வரும். இன்றைக்கு உலக மீடியாக்கள் என்று இருக்கக்கூடியவைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யூதர்கள் என்பது எப்படி தெரியுமா, கத்திய காட்டி கம்ப காட்டி அல்ல. எதனால இருக்கிறான் தெரியுமா, மூடப்பட்ட நிலைமையில் உள்ள மூடுற நிலைமைக்கு வரும் நஷ்டம், உடனே பணத்தை என்ன செய்யறது, இன்வெஸ்ட் பண்ணி நீயே நடத்தி, இவன் நடத்த மாட்டான், நம்ம வாங்கியா எடுத்துக்கொள்றோம், வாங்கி மாத்தி விட்டோம் சந்தோஷமா போடுவோம். அவங்க அப்படி இல்ல, பணத்தை கொடுத்து நீ இன்வெஸ்ட் பண்ணி நீ செய்வோண்டதான் அப்படின்னு படிச்சிருவான். ஆனா மனிதனுடைய இயல்பு என்ன, கொடுத்து கவனிச்சா மிக உறுதியான கொள்கைவாதியை தவிர மற்றவன் செஞ்சிருவா, காணாம போயிடுவாங்க. இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ மீடியாக்களில் முஸ்லிம்களுடைய செய்திகள் திட்டமிட்டு மறைக்கப்படுவதும் சிதைக்கப்படுவதும் அல்லது சொல்லப்படாமல் இருத்தலும் யூதர்கள் இன்வெஸ்ட் பண்ணப்பட்ட மீடியாக்கள் ஆரம்பித்தவர்களுடைய வரலாறு தான் படிச்சிருக்கோம். விக்கிபீடியால எடுத்தா யார் ஆரம்பிச்சது, இது இந்துக்கள் நடத்துவது, இது கிறிஸ்தவர்கள் நடத்துவது, அவர்கள் நடத்துவது. ஃபண்ட் பண்றது யாரு, இடையிலுக்கு விழுந்துச்சே அப்ப இதை கொடுத்தது யாரு என்று பாத்தீங்கன்னா யாரா இருப்பாங்க, அவர்களாக இருப்பார்கள். இது அவர்களுடைய மோசமான சிந்தனை, அதாவது சிந்தனை போக்குகளில் ஒன்று என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, என்னால் முடிந்த அளவு இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் நான் சொல்ல நினைத்தேன், அந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறேன். இன்னும் பல அம்சங்கள் இருக்கின்றன, விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்றாலும், அதாவது முழுமையாக சொல்ல முடியாது விட்டாலும் கூட ஒரு அறிமுகமாக இது என்ன செய்யும் இருக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நாம் இதிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் எம் சமுதாயத்திலுள்ள தலைவர்கள் அதற்கேற்ப செயல்பட வேண்டும், ஒரு அம்சம். இரண்டாவது, சாதாரண மக்கள் நம்ம என்றைக்கும் நல்ல முறையில் தப்பணும் என்றா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இன் தத்தகு வ தஸ்பிரு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ. உங்களது இறையச்சமும் உங்களது பொறுமையும் தான் உங்களை என்ன செய்யும், காப்பாற்றும். அவருடைய சதி உங்களை என்ன செய்யாது, பாதிக்காது. காரணம், அவருடைய முழு சதி யாருடைய கையில் இருக்கிறது, வைன்கான மக்ருஹும் லிதஸூல மின்ஹுல் ஜிபால், இறைவனது கையிலே இருக்கு. இந்தல்லாஹி மக்ருஹும் இந்தல்லாஹி மக்ருஹும், அல்லாஹ்விடத்தில் அந்த சதி என்ன செய்கிறது இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை சிறந்த முறையில் விளங்கி எமக்கு சூழ நடக்கக்கூடிய சதிகளை புரிந்து எமது இறையச்சத்தையும் எமது கொள்கையை காப்பாற்றி வாழக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.